நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேளைக்குள் எங்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்த மேன்மைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை நாம் 3 விதமான நிற்கின்ற அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களில் நாம் 3 முறை நிற்க 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 இந்த கருத்தை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 11ஆம் வசனத்தில் எதிர்த்து நிற்க திராணி, இது நிற்பதை குறித்து எபேசியர் 6:11 16 வரை தமிழில் 3 முறை பார்க்கிறோம். 1, 11ஆம் வசனத்தில் எதிர்த்து நிற்க, 13ஆம் வசனத்தில் செய்து முடித்து நிற்க என்று வாசிக்கிறோம். 3ஆவதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவராய் நெல்லுங்கள் 16ஆம் வசனத்தில். தமிழில் 3 முறை நிற்கின்ற அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வேத பகுதியை ஆங்கிலத்தில் படித்தால் 4 நிற்கின்ற அனுபவம் இருக்குது. தமிழில் 3 நிற்க, ஆங்கிலத்தில் 4 முறை சொல்லப்படுகிறது. உதாரணமாக 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஸ்டாண்ட் அகென்ஸ்ட், அதாவது எதிர்த்து நெல், தமிழில் அப்படி தான் இருக்குது. அது 13ஆம் வசனத்தில் தமிழில் அப்படி அந்த வார்த்தை இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் இருக்குது வித் ஸ்டாண்ட், அதாவது சகித்து கொண்டு நிற்பது. 1 எதிர்த்து நிற்பது, 2ஆவதாக எபேசியர் 6:13 வித் ஸ்டாண்ட், அதாவது தாங்கி நிற்பது, சகித்து நிற்பது. 3ஆவதாக அதே 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஹேவிங் டன் ஆல் டு ஸ்டாண்ட், எல்லாவற்றையும் செய்து தமிழ்லையும் இருக்குது, செய்து முடித்து விட்டு நிற்க வேண்டும். 4ஆவதாக ஆங்கிலத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஸ்டாண்ட் தேர்ஃபோர் என்று ஆரம்பிக்கிறது. ஆகவே நிற்க வேண்டும், சொல்லப்போனால் தொடர்ந்து நிற்க வேண்டும். எபேசியர் 6:11 ஆங்கிலத்தில் 14 வரை, தமிழில் 16ஆம் வசனம் வரை. இதில் தமிழில் 3 முறை, 1 எதிர்த்து நிற்க, செய்து முடித்து நிற்க, 3ஆவதாக விசுவாச கிடத்தை பிடித்து கொண்டு நிற்பவர்கள். இது 3. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. 1 வாசிக்கிறோம் எதிர்த்து நிற்பது, 2ஆவது சகித்து நிற்பது. எதிர்த்து நிற்கும்போது எதிரி நிறைய தொல்லைகளை கொடுப்பான், அதை சகித்து கொள்ள வேண்டும். அந்த சகித்து கொள்ளுகிற கிருபை அதான் வித் ஸ்டாண்ட், அதாவது அதை தாங்கிக் கொண்டு நிற்கிற அனுபவம். 3ஆவதாக செய்து முடித்து நிற்க வேண்டும், முடித்தவர்களாய் நிற்கணும். 4ஆவது 14ஆம் வசனத்தில் முடித்து விட்டு கீழே விழுந்துடக்கூடாது, தொடர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் ஸ்டாண்ட் தேர் ஃபோர் என்று ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால், அவனுடைய தந்திரங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால், நமக்கு அந்த திராணி வேண்டுமானால் நிற்கின்ற அனுபவம் அவசியம். நிற்பது என்பதற்கு அவங்க பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஹிஸ்டேமி. ஹிஸ்டேமி என்றால் டு ஸ்டாண்ட் என்ற அர்த்தம். சொல்லப்போனால் ஸ்டாண்ட் பிஃபோர், ஒருவருக்கு முன்பாக, ஒன்றுக்கு முன்பாக நம்ம சாதாரணமாக நிற்கிறோம், அது அல்ல. ஹிஸ்டேமி என்றால் ஸ்டாண்ட் பிஃபோர் சம்ஒன், யாரோ ஒருவருக்கு முன்பாக நாம் நிற்பது. குறிப்பாக இஸ்ரவேலில் அல்லது உலக நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதிக்கு முன்பாக ஒருத்தர் நிற்பான் இல்லையா, அப்படி நிற்கின்ற அனுபவம், அதுதான் ஹிஸ்டேமி. 2ஆவதாக யூதர்களுடைய அந்த சனகரீப் சங்கம் என்று சொல்கிறாங்களே, அந்த சங்கத்தின் முன்பாக ஒரு நியாய வழக்குக்காக போய் அங்கே அவங்க முன்னாடி நிற்பது. ஆகவே ஹிஸ்டேமி என்றால் அதுதான் அந்த ஸ்டாண்ட் என்ற வார்த்தைக்கு எபேசியர் 6:11 முதல் 14 வரை ஆங்கிலத்தில் அந்த ஸ்டாண்ட் என்பதற்கு ஹிஸ்டேமி. ஹிஸ்டேமி என்றால் ஸ்டுட் பிஃபோர் எ ஜட்ஜ், ஒரு நீதிபதிக்கு முன்பாக நிற்பது அல்லது ஒரு நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்பது என்ற அர்த்தம். அந்த வார்த்தையைத்தான் ஆவியானவர் சபைக்கு பயன்படுத்துகிறார். நாம் பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்றால் அவன் நம்மை தாக்குவான், எதிர்த்து நின்றால் நம்மை துன்பத்துக்குள்ளாக்குவான். அப்போது அவனுடைய அந்த எதிர்க்கின்ற நம்மை தாக்குகின்ற தன்மைகளை நாம் சகித்து கொண்டு நிற்க வேண்டும். 3ஆவதாக அவனை வீழ்த்தி விட்டு நாம் நிற்க வேண்டும்.
நான்காவது, வெற்றி பெற்ற நிலையிலே தொடர்ந்து நாம் நிற்க வேண்டும். இதுதான் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11 முதல் தமிழில் 16 வரை, ஆங்கிலத்தில் 14 வரை. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக அவசியமானது நிற்கின்ற அனுபவம். இது பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் முதல்ல கர்த்தர் முன்னாடி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் முன்னாடி நிற்காம எதிரி முன்னாடி போய் நிற்க முடியாது. நாம் அநேக இடத்துல எதிரியின் முன்னாடி போய் நிற்கிறோம், தேவன் முன்னாடி நிற்க மறந்து விடுகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் எலியாவை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே ஆகாப் முன்னாடி இருப்பது அவள் எளிதானதல்ல. தேசத்தில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளையும் தேடி தேடி கொண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய மனைவி யெசபேல் தூண்டிவிட்ட அந்த தூண்டுதலின்படி தன்னை விட்டு போட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அந்த விட்டு போட்டவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அவன் தேடி தேடி கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட காலத்தில் அவன் முன்னாடி போய் நிற்கிறார் எலியா. அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை அன்றி இனிமேல் தேசத்தில் மழையும் இல்லை பனியும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு ஆயத்தம் என்ற அர்த்தம் ரெடினஸ். எதையும் செய்வதற்கு தேவன் முன்னாடி நிற்கிறவங்க எந்த எதிரி முன்னாடியும் நிற்க முடியும். அவன் எவ்வளவு பொல்லாத ஆகாபாக இருந்தாலும், அவன் மனைவி யெசபேல் தூண்டிவிட்டபடி தன்னை விட்டு போட்ட ஒரு ஆகாபாக இருந்தாலும், அந்த ஆகாப் முன்னாடி நிற்க வேண்டுமானால், அவனுக்கு முன்பாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால், முதல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்காமல் எதிரி முன்னாடி போய் என்றால் தோல்வியை சந்திப்பது தவிர்க்கவே முடியாது. அடுத்து அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதே மறுபடியும் எலியா சொல்லுகிறார், அதாவது நாம் அறிந்திருக்கிறோம், ஆகாபனுடைய ஊழியக்காரன், அவனுடைய காரியஸ்தன் அந்த ஒபிதியா தேசத்தில் மழை இல்லாததுனால விலங்குகளுக்கு, அது குதிரைகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு புல்லை தேடி தண்ணீரை தேடி அலைகிறார்கள். ஒரு பக்கத்தில் ஆகாப் போகிறான், இன்னொரு பக்கத்தில் ஒபிதியா வருகிறான். இந்த ஒபிதியா வரும்போது அந்த ஆகாப் ஆக்சுவலாக எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறான் அவனை கொல்லுவதற்கு. ஆனால் ஏன்னா இவன் தான் சொல்லிட்டு போனான், மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போனான், அவனை கொல்லுவதற்கு தேடுகிறான். அந்த நேரத்தில் எலியா ஒபிதியாவுக்கு தன்னை காண்பிக்கிறார். போய் சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய தலைவனுக்கு சொல், உன்னுடைய அரசனுக்கு சொல், எலியா உன்னை பார்க்க வருகிறான். அப்போது ஒபிதியா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக நடக்கிறவன், நான் உமக்கு தெரியாதா, நான் இந்த பொல்லாத காலத்திலும் 100 தீர்க்கதரிசிகளை 50 2 வெவிகளில் வைத்து நான் அவர்களுக்கு உணவளித்து வருகிறேன். அப்படி அவன் சொல்லுகிறான், இப்போ நான் போய் ஆகாப்ட்டு சொல்லுவேன், எலியா நாளைக்கு பார்க்க வரான், நீ வராமல் இருந்தன்னா என் உயிருக்கு ஆபத்து. அப்போது எலியா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் சொல்லுகிறேன், நான் என்னை ஆகாபுக்கு காண்பிப்பேன். அப்படின்னா இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார் என்றால் பின்னிட்டு பார்க்காதவன். ஸோ நோ டேர்னிங் பேக். ஒன்று, அவன் எவ்வளவு பெரிய ஆகாவானாலும் முன்னே நிற்பான். ஏனென்றால் அவன் எதிரி, அவன் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் நான் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல அடுத்து மறுபடியும் அதே எலியா சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், நான் அவனை சந்திப்பேன். அப்படி சொல்லுகிறேன், நான் போன பிறகு ஆவியான உங்களை வேலையும் கொண்டு போயிட்டா, நீங்கள் அது போயிட்டா நான் என்ன செய்வேன்? அவர் சொல்கிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் சொல்கிறேன் என்றால் அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் ஒருவரும் பின்னிட்டு போட மாட்டான். பின்மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இது தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய அனுபவம். இவருக்கு பின்பாக வந்த எலிசா, அந்த எலிசாவை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலிசாவும் அதே பயன்படுத்துகிறார். நான் யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நான், இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா,
அல்லது ஏதோமின் ராஜா, நீங்கள்லாம் வந்தால் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். ஆனால் நான் யாரை பார்க்குறேன்? இப்போ தாவீதின் வம்சத்தை பார்க்குறேன், அவங்க வந்து யோசபாத்தை பார்க்கிறேன். அப்படி வரிசையை பார்த்து சொல்லுகிறார், நான் கர்த்தரை பார்க்காவிட்டால், முகத்தை பார்க்காவிட்டால் உங்களை பார்க்கவே மாட்டேன். திரும்ப வாசியமா 14ஆம் வசனம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய தேவனுக்கு முன் நிற்கிறவன் மனித முகத்தை பார்த்து முகதாட்சியத்துக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன். ஏன்? யோசபாத்துக்கு என்றால் யோசபாத்தை கர்த்தர் உயர்த்தினார். யோசபாத்தை கர்த்தர் உயர்த்தி அவருடைய கரங்களினாலே மகிமையாக பயன்படுத்தினவர். ஆகவே அவனுடைய சந்ததி வரும்போது இவர் சொல்லுகிறார், அந்த யோசபாத்தை நான் பார்க்கலன்னு சொன்னால், யோசபாத்துக்குள் யாரை பார்க்கிறார் என்றால் தேவன் அழைத்து தாவீதை பார்க்கிறார், தாவீதுடைய சந்ததி. ஆகவே சொல்லுகிறார், அந்த யோசபாத்தை நான் பார்க்காம இருந்தால் நான் ஒரு முகத்தை பார்க்க மாட்டேன். இதுதான் தேவனுக்கு முன்னாடி மனுஷனுடைய தன்மை. அடுத்து அதே எலிசா, அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. 16ஆம் வசனம் வாசிக்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தொழுநோயாளியாகிய நாகமான் சுகம் பெறுவதற்காக அவனுடைய அரசனுடைய அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ராஜாவை சந்திக்கிறான். அப்போது அந்த ராஜா சொல்லுகிறான், நான் என்ன கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? தொழுநோயை என்னால் குணமாக்க முடியுமா? இந்த நாகமானே அவனுடைய மனைவியின் வேலைக்காரியாகிய அந்த இஸ்ரவேல் பெண் சொல்லி இருந்தாள், சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசிட்ட போன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவன் தீர்க்கதரிசிட்ட போகாம அரசனிடத்தில் போகிறான். அரசன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சொல்லுகிறான், கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா? அப்போது எலிசா சொல்லி அனுப்புகிறா, நீ அவனை என்னிடத்தில் அனுப்பு. ஸோ இவன் போகிறான். போகும்போது எலிசா அவனை பார்க்க வரவில்லை, மாறாக சொல்லுகிறார், அவனை அப்படியே போய் யோர்தானில் 7 முறை மூழ்கி அவன் அப்படி போக சொல்லு. இது நாகமானுடைய அந்த சுயத்தை தொட்டு விட்டது. அவன் சொல்லுகிறான், எங்கள் ஊரில் நதி இல்லைன்னா நான் இங்கே வந்தேன். எங்கள் ஊரில் ஜீவ நதிகள், ஆப்னா பார்பார் போன்ற நதிகள் ஓடுது. இது போயும் போயும் ஒரு யோர்தான் நதி, நினைச்சா தண்ணீர் வரும், இல்லைன்னா உறைந்து காய்ந்து போயிடும். இதில் போய் நான் மூழ்குவேனா? போகும்போது அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை திருப்பி அவன் யோர்தானில் 7 முறை மூழ்குகிறான், சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவன் திரும்பி வந்து எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்கிறான். காணிக்கை கொடுக்கும்போது தான் அந்த 2 ராஜாக்கள் 5:16 வாசிக்கிறோம், நான் வாங்க மாட்டேன். காணிக்கை கொடுத்தால் உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் வாசலை திறந்தார் சொல்லி கையை நீட்டுகிறவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு தெரியும் யாரிடத்துல வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாது என்று. நாகமான் இப்பொழுதுதான் சுகம் பெற்றிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த அற்புதத்தை பெற்றதின் அடையாளமாக அவன் காணிக்கை கொடுக்கிறான். இதை வாங்கினால் இது காசுக்காக செய்யப்பட்ட ஒரு அற்புதமாகும். ஆகவே அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், உங்ககிட்ட கை நீட்ட மாட்டேன், வாங்க மாட்டேன். அவன் பலவந்தம் பண்ணும்போது தட்டுதல் பண்ணி நான் போட்டிருப்பார்களே, அதை சொல்லுகிறான். 16 வசனம் வாசிமா மறுபடியும். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த நிற்கிறவன் இப்படிதான் இருப்பான். எலியாவை பார்த்தோம், எலிசாவை பார்க்கிறோம், இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நின்றால் நிச்சயமா அவர்களால் எதிரியாகிய அந்த பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இதைத்தான் எபேசியர் 6 அது 11, 13, 14 3 வசனங்கள்ல 4 முறை வாசிக்கிறோம். ஒன்று ஸ்டாண்ட் அகென்ஸ்ட், இரண்டாவது ஸ்டாண்ட் தேர்ஃபோர், மூன்றாவதாக பார்க்கிறோம் ஹேவிங் டன் ஆல் டு ஸ்டாண்ட், நான்காவதாக ஸ்டாண்ட் தேர்ஃபோர். 4 முறை வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்பது மிக மிக அவசியமானது. ஆகவே நாம் இன்றைக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் மாத்திரம் போதாது, நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனம்.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் மாத்திரம் போதாது, அதுக்கு முன்னாடி கர்த்தர் முன்னாடி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் முன்னாடி நிற்கிறதுக்கு அநேகருக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்காக ஓடுவதற்கு நிறைய நேரம் இருக்குது, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நிறைய நேரம் இருக்குது. ஆனால் கர்த்தர்கிட்ட உட்கார்றதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. ஒரு ஊழியன் என்றால் முதல்ல அவன் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்கிற ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டும். அடுத்தது கர்த்தருக்காக நிற்கிற அனுபவம். மூன்றாவது கர்த்தருக்காக பேசுகிற அனுபவம். இது ஒரு ஊழியம் செய்கிறவனுக்கு மிக அவசியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒன்று சிட் and ஸ்டாண்ட், முன்ன ஸ்பீக். இது மூன்றும் மிக மிக அவசியமானது. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு உட்கார நேரம் இல்லை, ஓடுறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஏசாயா 30:15. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ மனம் திரும்பினா, சமூகத்தை உட்கார்ந்திருந்தா நீ ரட்சிக்கப்படுவாய். மனம் திரும்புதலுக்கு அடுத்தபடி தான் ரட்சிப்பு. மனம் திரும்புதல் ஒரு நொடி பொழுது நடக்கக்கூடியது. கர்த்தர் சமூகத்தை பாவத்தில் திரும்புவது அது மனம் திரும்புதல். ஆனால் திரும்பினுடன் ஓட ஆரம்பிக்கிறான் அவனுக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி உட்கார்ந்திருந்தால் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவாய். அமெரிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும். நிறைய பேருக்கு அமெரிக்காவின் நம்பிக்கையே பலனா இருக்கு. அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் பலனா இருக்கணும். அமெரிக்கை என்றால் ஒரு தெளிவான சமாதானம், அசைக்க முடியாத ஒரு சமாதானம், அதுல வருகின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? 16ஆம் வசனம், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். எவ்வளவு வேகமா ஓடுறானா அவ்வளவு வேகமா எதிரியும் துரத்துவான். எந்த அளவுக்குன்னா அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்துல, நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். எப்படி நிப்பான்னா, கர்த்தர் சமூகத்தை உட்காராம கர்த்தருக்காக ஓடுறேன்னு ஓடுனா, இவர்கள் எந்த வாகனத்தில் ஏறி ஓடினாலும் எவ்வளவு வேகத்தில் ஓடினாலும் எதிரியும் அதே வேகத்தில் துரத்துவான். எந்த அளவுக்கு சொன்னா 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு மலையின் மேல் ஒரு கொடி கம்பம். அதாவது யாருமே இல்லாம அனாதையா ஒருத்தர் நிக்கிற மாதிரி நிற்பாராம். ஆகவே கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீ சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி எதிரியை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் முதல்ல கர்த்தர் சமூகத்தை நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்பது மிக மிக அவசியமானது. ஆனால் அநேகருக்கு இன்னைக்கு நிற்பதற்கு நேரம் இல்லை, கர்த்தருக்காக ஓடுகிற நேரம். உன்னத பாட்டின் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம், அந்த மணவாளன் மணவாட்டியை பார்த்து பேசுகிறான், என் மணவாட்டியே, தோழர்கள் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் கேட்கட்டுமே. தோழர்கள் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். உன்னத பாட்டு 8:13. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். அப்படின்னா நேசர் சத்தத்தை கேட்கல, ரோட்ல வரோம் போறோம்லாம் கேட்கிறான். தோழர்கள் எல்லாம் சத்தத்தை கேட்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவள். தோட்டம் என்றால் தனித்து கர்த்தருக்காக காத்திருக்கிறவள். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பிரைட்க்ரூம், மணவாளனுக்காக மாத்திரமே. ஏனென்றால் இங்கே வாசிக்கிறோம், சபை என்பது தோட்டம், அந்த தோட்டம் அடைக்கப்பட்ட தோட்டம், அடுத்தவங்க உள்ள வர முடியாது. அடுத்து வேறும் சொல்லுகிறது, நீ நீர் ஊற்று, ஆனால் மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று. மூன்றாவது வாசிக்கிறோம், நீ கிணறு, ஆனால் முத்திரிக்க சீல் பண்ண கிணறு. எதற்கென்றால் அந்த நேசர் ஒருவருக்கு தான். அந்த நேசர் 8ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறார், தோழர்கள்லாம் உன் சத்தத்தை கேட்கிறாங்களே, நானும் கேட்கட்டுமே. அப்படின்னா கர்த்தர் நம்ம சத்தத்தை கேட்க விரும்புகிறார். எங்கேயோ பேசுகிறோம் கர்த்தரை பற்றி, யார் யாருக்கோ சொல்லுகிறோம் வசனம், யார் யாருக்கோ ஊழியம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது, நானும் கொஞ்சம் கேட்கிறப்பா, என்கிட்ட கொஞ்சம் பேச. அப்படின்னா நேசரிடத்தில் பேசாம அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தார்.
ஒரு கணவனிடத்தில் ஒரு மனைவி இடத்துல ஒருவருக்கு ஒரு பேசாம வரவங்களாம் பேசிட்டு இருந்தா அந்த உறவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். நீ எதிரியை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் 4 விதமான நிலைகளில் நிற்க வேண்டும். அதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நிற்பது என்பது எலியாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒன்று ரெடினஸ், ஆயத்தம். இரண்டாவதாக பின்வாங்கி போகாத ஒரு நிலை. எலிசாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம், நான் மனித முகத்தை பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரை பார்க்கிறவன், கர்த்தர் முன்னாடி நிற்கிறவன். ஆனால் அந்த யோசபாத்துக்காக உன்னை பார்க்கிற இல்லை பார்த்திருக்க மாட்டேன். அடுத்தவன் சொல்லுகிறான், நாகமான் காணிக்கை கொடுக்கும்போது சொல்லுகிறான், நான் காணிக்கை வாங்குவதிலிருந்து தட்டுதல் பண்ணுகிறேன் என்றால் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆகவே இந்த முன்னாடி நிற்கிற அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக அவசியமானது. ஆகவே இந்த 4 நிற்பதை குறித்து கொஞ்சம் கவனிப்போம். ஒன்றாவதாக எபேசியர் 6:11 வாசிக்கிறோம், ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், தமிழ்ல எதிர்த்து நிற்க. இந்த எதிர்த்து நிற்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியத்தை யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். நீ என்ன செய்ய? தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போயிடுவான். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்தா நீ தான் ஓடி போவ. அப்படித்தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் அதை. ஆகவே முதலாவது நாம் எதிரிக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் அப்போது கண்டிப்பா ஓடி போயிடுவான். என்ன தேவை? காட்லி ஒபீடியன்ஸ். கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அனுபவம் வேண்டும். இதை நாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவும். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காட்லி பியூரிட்டி, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவம். 7ஆம் வசனத்துல காட்லி ஒபீடியன்ஸ். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காட்லி பியூரிட்டி. என்ன வேண்டும்? கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தர் அங்கீகரிக்கின்ற ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஏனென்றால் என்ன செய்யணுமா? பாவிகளே என்று அழைக்கிறார் பாருங்களேன். இது யாருக்கு எழுதப்பட்டது நிருபம் என்றால் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரன் ஆகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதா. யாருக்கு எழுதுகிறார்? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகின்ற நிருபம். அந்த நிருபத்தை சொல்றார் பாவிகளே என்றார் பாருங்களேன். அப்படின்னா இஸ்ரவேலின் கோத்திரம் தான். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் சிதறி போயிருக்காங்க அங்கே. அவர்களுக்காக எழுதுகிறார். எழுதும்போது அவங்களை எப்படி கூப்பிட்டாரு? யூ சின்னர்ஸ், பாவிகளே. ஏனென்றால் எதை சுத்திகரிக்கணுமா? உங்கள் கைகளையும் உங்களுடைய இருமனமுள்ள அந்த இருதயத்தையும் சுத்திகரியுங்கள் போட்டிருப்பாருங்களேன். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? கைகளும் இருதயமும் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். கை என்பதை குறித்து வாசிக்கிறோம், அது பாவிகளின் கைகள். அடுத்து இருதயம் என்றால் இருமனம் உள்ளவர்களின் ஆவியான சுட்டி காட்டுகிறார். இந்த கைகளும் அந்த இருதயமும் ஆவிக்குள் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படி மிக அவசியம். சங்கீதம் 24:4 வாசிக்கிறோம். இந்த ரெண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது என்று சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. யார் இவன்? கர்த்தருடைய பருவத்தில் யார் வாசம் பண்ணுவான், கர்த்தரோடு யார் தங்குவான் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அவன் கைகள் சுத்திகரிக்கப்பட்டவன், அவன் இருதயத்தில் மாசில்லாதவன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த கைகளும் இருதயம் ஒன்று சிந்திக்கின்ற இடம், இன்னொன்று செயல்படுகின்ற இடம். சிந்தனையும் செயலையும் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ரெண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 73:13. சங்கீதம் 73:13. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். மறுபடியும் இங்கே சொல்லுகிறார், ஆசாபின் புத்தகர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? நாங்க என்னுடைய விருதாவா நான் என் கைகளை கழுவினேன்.
எனக்கு இருதய கைகளை சுத்தம் பண்ணினேன், இருதயத்தை கழுவினேன் என்று சொல்லுகிறாரே. அப்படின்னா இந்த இருதயமும் கைகளும் ஒன்றாக இணைந்து சொல்லப்படுகிறது. இதை கர்த்தர் விரும்புகிறார், காட்லி பியூரிட்டி. அவருடைய தேவன் விரும்புகின்ற பரிசுத்தம். மூன்றாவதாக அந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காட்லி சாரோ, கர்த்தருக்கு ஏற்ற துக்கம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. என்ன செய்யணுமா? துக்கித்து அழ வேண்டிய அனுபவம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்னா ஹாப்பி, ஜாலியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் இதை கொடுத்தார் அதை கொடுத்தார், ஆடுவோம் பாடுவோம் எல்லாம் சரிதான். ஆனால் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? துக்கித்து அழுங்கள் சொல்றார் பாருங்களேன். அப்படி என்ன வேண்டும்? காட்லி சாரோ. இன்னைக்கு செழிப்பான வாழ்வு அல்லது லக்ஸூரியஸ் லிவிங், அது ஆடம்பரமான வாழ்க்கை தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கார் நினைக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன நினைக்கிறாங்க? எந்த குறையும் இல்லாம எல்லாமே பூரணமா இருக்குது, அதுதான் கர்த்தர் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோல் நாம் பெற்றிருக்கிற அந்த ஐஸ்வர்யங்கள் அல்ல, நாம் பெற்றிருக்கிற வாழ்க்கையின் உயர்வுகள் அல்ல. கவனிச்சு பாருங்களேன். செல்வம் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றால், நம்ம விட சினிமாக்காரன் நிறைய பணம் இருக்குது, நம்மை விட அரசியல்வாதிகள் பல தலைமுறைகளுக்கு கோடி கோடியா வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நாம் என்ன நினைக்கிறோம்? உலகத்தின் பொருளை வைத்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடை போடக்கூடாது. என்ன வேண்டும் என்றால், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறேன் என்றால் எனக்கு எத்தனை விதமான சோதனை வருது, அந்த சோதனை நான் எப்படி மேற்கொள்ளுகிறேன், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி. சோதனையே இல்லாம எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு சொன்னா பிசாசு நம்ம கண்டுக்காம விட்டு வச்சிருக்கான். அவன் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணல, இவனால ஒன்றும் ஆக போறதில்லை. அவனுடைய ராஜ்யத்துக்கு யார் துன்பத்தை உண்டாக்குறாங்களோ அவனைத்தான் அவன் சோதிப்பான். ஆகவே ஒரு செழிப்பை வைத்து அல்லது ஒரு ஒரு வளமான வாழ்வை வைத்து ஒருத்தர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லக்கூடாது. மாறாக அவங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதிக்கிறார், அந்த சோதனையை எப்படி சந்தித்து வெற்றி பெறுகிறார், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவு. ஆக சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க? துக்கித்து அழுங்கள். ஏனென்றால் இவங்கள் நகைப்பெல்லாம் துக்கமாக மாறுவதாக சொல்றாரு. அப்ப என்ன எதிர்பார்க்கிறார்? காட்லி சாரோ. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் ஒன்றை கவனித்தோம், கைகளும் இருதயமும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சந்தோஷங்கள் துக்கமாக மாறட்டும். இன்னைக்கு நாம் சந்தோஷங்களை நாம் இழக்க விரும்பவில்லை, சந்தோஷமாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவியானவர் அப்படி சொல்லல, உங்கள் சந்தோஷங்கள் துக்கங்களாக மாறட்டும். ஏனென்றால் காட்லி சாரோ. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். எதுக்கு துக்கம்? இது மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு துக்கம். பரிசுத்த பவுல் சபைக்கு எழுதுகிறார், நான் இப்ப நீங்க துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா உங்க துக்கம் என்ன துக்கம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். தொடர்ந்து வாசிக்கமா. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் நாம் அடைந்தால் நம்ம ஒன்றிலும் நஷ்டப்பட மாட்டோம். ஆகவே என்ன வேண்டும்? இந்த காட்லி சாரோ வேண்டும். அதுதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, உங்களுடைய சந்தோஷங்கள் துக்கமா மாறட்டும், உங்களுடைய வியாகுலங்கள் வரட்டும். ஏனென்றால் காட்லி சாரோ. இப்படி மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் வந்தால் அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். 10ஆம் வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இன்னைக்கு ஆவிக்கிற உலகத்தில் இருப்பதெல்லாம் லௌகீக துக்கம், உலகத்துக்குரிய துக்கம். வீடு இல்லை, கார் இல்லை, ஹெலிகாப்டர் இல்லை, பிள்ளை இல்லை, திருமணம் ஆகல, வேலை வரல, இந்த துக்கம் தான் நமக்கு இன்னைக்கு முன்னாடி நிற்குது. லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு ஒரு முறை நாம் வருத்தப்படுவதற்கு வேலையே இல்லாம நம்மை மனம் திரும்புவதற்கு கொண்டு போகுமா. இதுதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டுமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் திரும்ப வாசிங்க.
நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. எப்படி சொல்றாரு பாருங்களேன். எது மாற வேண்டும்? அதாவது சந்தோஷமே படக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா தேவனுக்காக சொல்ல போனா எது கர்த்தரை துக்கப்படுத்துகிறதோ அது என்ன துக்கப்படுத்தணும், எது கர்த்தருக்கு வேதனையை உண்டாக்குகிறதோ அந்த வேதனை எனக்கு வரணும். அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நெல். அடுத்து சொல்லுகிறார், உன் கைகளையும் இருதயத்தையும் சுத்திகரித்துக்கள். முதலாவது காட்லி ஒபீடியன்ஸ், இரண்டாவது காட்லி பியூரிட்டி, மூன்றாவது காட்லி சாரோ, 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் காட்லி ஹியூமிலிட்டி. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ரொம்ப எளிமையான ஒரு வழி தான். உயரணுமா? ஒரே ஒரு வழி, தாழ வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆகவே முதல் எபேசியர் 6:11 வாசிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்க. என்ன வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டிருப்பதால் பிரயோஜனம் இல்லை. நாம் கர்த்தருக்கு முன்பாக, ரொம்ப அற்புதமானது, யாக்கோபு 4:7-10 வரை. ஒன்று காட்லி ஒபீடியன்ஸ், இரண்டாவதாக காட்லி பியூரிட்டி, மூன்றாவது காட்லி, நாலாவது காட்லி. தேவனுக்கு ஏற்ற 4 கருத்துக்களை வாசிக்கிறோம் பாருங்களேன். ஒன்று தேவனுடைய கீழ்ப்படி, தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதல், இரண்டாவது தேவனுக்கேற்ற சுத்திகரிப்பு, மூன்றாவது தேவனுக்கேற்ற துக்கம், நான்காவது தேவன் விரும்புகின்ற அந்த தாழ்மை. இந்த 4ம் இருந்தால் நிச்சயமா பிசாசை எதிர்த்து நிற்கலாம். எதிரியை எதிர்த்து நிற்க நமக்கு மிக மிக அவசியமானது இந்த 4ம். யாக்கோபு மிக அழகாக 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள்ல அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நின்றால் என்ன ஆகும்? யாக்கோபு 4:10 முடிங்க, அந்த வசனத்தை முடிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் அவர் முன்னாடி தாழ வேண்டும். அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு முதலாவது தேவை என்ன? ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் என்று வாசிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் ஒன்று கர்த்தருக்கு முன்பாக நம்மை கீழ்ப்படிய பண்ணும்போது 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுவார். ஆகவே முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்க வேண்டிய அனுபவம் என்னவென்றால் ஸ்டாண்ட் அகென்ஸ்ட், எதிர்த்து நிற்கணும். இரண்டாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வாசிக்கிறோம் 6:13 வாசிக்கிறோம். நாம் தமிழ்ல இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னேன், தமிழ்ல எப்படி இருக்கு சொன்னா, நாம் எல்லாவற்றையும் திரும்ப வாசிக்க 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், எதிர்த்து நிற்கவும் இல்ல, எதிர்த்தால் என்ன ஆகும்? அவன் நம்மளை துன்பப்படுத்துவான். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கலன்னா அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டான், சந்தோஷமா விட்டுருவான், ஆட விடுவான், பாட விடுவான், துடிக்க விடுவான், ஆவியில நரம்பு எல்லாம் பண்ண விடுவான். ஏன்னா நம்மால அவனுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ நாம் அவனுக்கு தொல்லையாக மாறுகிறோமோ, எப்போ அவன் ராஜ்யத்திலிருந்து ஆத்துமாக்களை கொண்டு தேவசமூகத்தை சேர்க்க விரும்புகிறோமோ அப்பதான் நமக்கு ஆரம்பமே. ஆகவே சொல்லுகிறது, வேணும் சொல்றது, நீ என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் சகித்து நிற்க வேண்டும். எடுத்து நின்றா கண்டிப்பா அவன் நம்மளை தொல்லை பண்ணுவான். அவன் துன்பப்படுத்தும் போது நமக்கு என்ன வேண்டும்? ஆங்கிலத்தை சொன்னேன், வித் ஸ்டாண்ட் என்ற வார்த்தை இருக்கு. தமிழ்ல அந்த சகித்து நிற்பதில் இல்லை. ஆனால் எபேசியர் 6:13 ஆங்கிலத்தில் பார்க்கிறோம் வித் ஸ்டாண்ட். அவன் என்ன துன்பப்படுத்தினாலும் நாம் என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள அனுப்பினாலும் நாம் அதில் சகித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது சகித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58. ஆகையால் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உயிர்த்தெழுதலை பற்றி பேசிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு எழுதுகிறார். ஆகையால் என்ன? ஆகையால் அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம், நாம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு வெற்றி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகையால் நீங்க படுகிற பாடுகள் ஒரு நாளும் விருதா இல்லை. வந்து சுட்டி காட்டுகிறார், ஆவிக்குரிய பாடுகள் என்பது நாம் விருதாவாக உழைக்கல.
நாம் விருதாவாக துன்பப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நமக்கு என்ன வேண்டும்? பிசாசை எதிர்த்து நிற்கிறோம், அவன் நமக்கு தீமைகளை கொண்டு வரும்போது நமக்கு தெரியணும், நான் படுகிற பாடுகள் விருதா இல்லை, இது வீணாய் போகாது. ஏனென்றால் கர்த்தருக்குள் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார், ஜெயம் கொடுப்ப இயேசு என்ற ஒரு நாமம் இருக்குது. ஆகவே நான் எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போகாது. ரெண்டாவது என்ன வேண்டும் சொல்றேன்னா, நான் உறுதியாக நிற்கணும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபர்ம் என்று வாசிக்கிறோம். உறுதியாக நிற்க வேண்டும் என்று தமிழ்ல இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியாக நிற்க வேண்டிய அந்த அனுபவம். மூன்றாவது வாசிக்கிறோம் இன்க்ரீஸ் இன் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளை நாம் என்ன செய்யணும்? பெருக வேண்டும் என்று வேணும் சொல்லுது பாருங்களேன். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் நமக்கு அடுத்து என்ன வேண்டும்? சகித்து நிற்கிற தன்மையும் நமக்கு வேண்டும். இந்த பிரச்சனைகள் மேல மேல வரும்போது நமக்கு தோன்றும், நம்ம தேவையில்லாம நிற்கிறோமோ, நாம் வீணாக பாடுபடுறோமோ, மற்ற விசுவாசிலாம் நல்லா இருக்காங்களே, மற்ற ஊழியர்கள்லாம் பிரச்சனை இல்லையே, எனக்கு தானே திரும்பி திரும்பி வருது, ஒருவேளை நாம அவங்கள போல கொஞ்சம் ஒதுங்கி நின்னா. ஆனால் வேதம் சொல்லுங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜெயம் கொடுக்க ஒரு நாமம் இருக்கிறது. ஆகினால நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் படுகிற அந்த பாடுகள், நீங்கள் சகித்து நிற்கிறீங்களே, இது விருதாவாக போகாது. ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியாக நெல்லுங்கள். அதோடு நின்று விடாத என்ன செய்யணும்? நற்கிரியைகளில் பெருக வேண்டும் என்று சொல்றான் பாருங்களேன். இன்க்ரீஸ் இன் குட் ஒர்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். நற்கிரியைகளை அப்படின்னா அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மளை துன்பப்படுத்துவான். அப்போதான் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? மிக உறுதியாக இருக்க வேண்டிய நேரம் தான். நான் எடுக்கிற பிரயாசம் வீணா போகாது. மாத்திரமல்ல, இந்த பாடுகளுக்கு நடுவே கர்த்தர் என்னை உயர்த்துவார், நான் உயர்வேன் என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரு பந்தை நம்ம எவ்வளோ வேகமாக இருக்கணும் அவ்வளோ வேகமாக திரும்பி வரும்ல, எவ்வளோ வேகமாக தரையில் எடுக்க அந்த அளவுக்கு உயரும்ல. ஆவிக்கிற வாழ்க்கையும் அதுதான். ஆகவே ரெண்டாவது நமக்கு தெரியணும், we have to stand against ஒன்று. ரெண்டாவது we have to stand withstand, அது சகித்து நிற்கின்ற அந்த தன்மை வேண்டும். இன்னும் வருஷம் சுட்டி காட்டுகிறேன். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை என்ன செய்யணுமா? சகிக்கணும். சோதனை வந்தால் ஓடிடக்கூடாது. என்ன சோதனை வந்தால் அதை சகிக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கேட்சீங்களா? என்ன கொடுக்கிறார்? சகித்து நிற்பவனுக்கு தான் ஜீவ கிரீடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவன் உத்தமன் என்று விளங்குகிறான் எப்போனா அவன் சோதனையை சகிக்கும் போதுதான். ஆகவே சகிப்புத்தன்மை உங்களுக்கு எனக்கு கண்டிப்பா வேணும். எதிரியை எதிர்த்து நின்றால் அடுத்தது அவன் நம்மளை துன்பப்படுத்துவான். அப்போது நமக்கு சகிப்புத்தன்மை வேண்டும், அதை தாங்கிக் கொள்ளுகிற அந்த தன்மை வேண்டும், தாங்கிக் கொண்டு நிற்க வேண்டும். இன்னும் வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்படின்னா முதல்ல என்ன, நீங்க மிகுந்த போராட்டம் ஆரம்ப நாட்கள், முந்தின நாட்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்த போது என்னாச்சுன்னு சொன்னா எந்த பாடுகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் சொன்னா இதுவே பாடா போச்சுது. என்ன செய்வாங்க? சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு. 35ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என்ன ஆகணும்? தைரியத்தை விட்டுறாத. 32 வாசிக்கிறோம், நீங்க சகித்து நின்னீங்களே எப்போ? ஆரம்ப நாட்கள்ல. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட ஓட என்ன ஆகுன்னு சொன்னா நம்மளோட சோர்வு வந்துடுது. அவருங்க சுட்டிக்க முன்னாடி நிந்தைகள் அவமானங்கள்லாம் பண்ணீங்களே, என்னோட நின்னீங்களே, பாடுபடுறவங்களோட சேர்ந்து பாடுபட்டீங்களே, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆகினால உங்க தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்படின்னா சகித்து நிற்க என்ன வேண்டும்? தைரியம் வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னொன்று சுட்டி காட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். நாம் சகித்தால்தான் வேதம் மிக தெளிவா சொல்லுது, ரட்சிப்பை நித்திய மகிமையோடு நாம் பெற வேண்டுமானால் இந்த சகிக்கிற தன்மை வேண்டும். சகிக்கிற தன்மை இல்லாவிட்டால் அந்த ரட்சிப்பை ஒரு நித்திய மகிமையோடு நாம் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பிசாசுக்கு என்ன செய்யணும்? முதல்ல எதிர்த்து நிற்க வேண்டும். இரண்டாவது சகித்து நிற்க வேண்டும். மூன்றாவதாக அதே 13ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். மூன்றாவது முடித்து நிற்பது. முதல்ல எதிர்த்து நிற்பது, இரண்டாவது சகித்து நிற்பது 13ஆம் வசனத்துல. மூன்றாவதாக நாம் முடித்து நிற்க வேண்டும். அது ஒரு யுத்தத்தை செய்கிறோம், அந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்றுட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டோம்னா அந்த வெற்றி ஆகாது. யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதை செய்தேன் அதை செய்தேன் மண்டையை போட்டுறேன்னு சொன்னால் அது பயன் இல்லை. அறம் போட்டிருக்குது, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாகவும் நிற்க வேண்டும். இது மூன்றாவது நிற்கின்ற அனுபவம். ஹேவிங் டன் ஆல் டு ஸ்டாண்ட். எல்லாவற்றையும் முடித்து விட்டு அப்புறமும் நிற்கணும். அதுதான் நிற்பதின் மகிமை. பிசாசுக்கு நீங்கள் தானும் அவனை வீழ்த்துவது மாத்திரமல்ல, வீழ்த்தின பிறகு நாம் நிற்க வேண்டும். ஒரு வெற்றியாளனாக நாம் நிற்க வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். என்ன வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை நிலைநிறுத்த வல்லவர். My God is able to make me stand. என் தேவன் என்னை நிற்க பண்ண வல்லவர். நான் விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி என் ஆண்டவர் என்னை அப்படியே விட்டுற மாட்டார். நம் தேவனுடைய ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால், உடைஞ்சு போனதுக்கு தெரியுங்களா, அதிலிருந்து புதிதாக ஒன்றை உருவாக்குவார். அந்த புரோக்கன்னஸை கர்த்தர் ஒரு நாள் தள்ளிவிட மாட்டார். அந்த உடைந்ததிலும் ஒன்றை உருவாக்க தேவன் விரும்புகின்றவர். ஆகினால நமக்கு என்ன இருக்கணும், நான் முடிச்சுட்டேன் விழுந்துருவேன் இல்லை, முடித்து விட்டும் நிற்பேன் என்றால் மை காட் இஸ் ஏபிள் டு மேக் மீ ஸ்டாண்ட். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவனா இருக்கிறார. நீ ஏன் தேவனுடைய ஊழியக்காரன இன்னொரு ஊழியக்காரனை ஏன் கொலை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற? அவர் விழுந்தாலும் எழுந்தாலும் உத்தரவாதி தேவன் தான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவன் போட்டிருக்கிறேன். அப்படின்னா முடித்து நிற்க கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். இன்னும் ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதாவது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை காப்பாற்றவும் வல்லவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் வல்லவர். அதாவது சொல்லி போனா, மை காட் இஸ் ஏபிள் டு சேவ் மீ அண்ட் சப்ளை மீ. கர்த்தர் என்னை காப்பாற்றவும் அவருக்கு முடியும், இரண்டாவது என் தேவைகளை அவரால் சந்திக்கவும் முடியும். பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இது சொன்னாலே கவலை வந்துடும். சும்மா போறவனை பார்த்து பிரதர் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னா, அப்பா இவருக்கு என்ன நம்ம பற்றி தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. நான் கேட்பேன், ஒன்று என்ன ஏன் பிரதர் இப்படி சொன்னீங்க? ஒன்று சும்மா சொன்ன இல்லையே, ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்குது, அதுலேயே கவலை வந்துடும். இவர் நம்ம பற்றி என்னவோ தெரிஞ்சிருக்கும் சொல்லாமல் மறைக்கிறாருங்கிறவர் வந்துடுதில்ல. சொல்லுறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தமிழ்ல, ஆனால் ஆங்கிலத்தில் டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங். ஒன்றையும் எதிர்பார்த்து வாழாத. ஆன்சைட்டி என்றால் ஒரு எதிர்பார்ப்பு, வந்துருமோ அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஆனால் வேலை சுட்டிக்கா, டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங். ஒன்றையும் என்ன எதிர்பார்க்காத. என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதனாலும் உங்க அப்பாட்ட சொல்லிடு, அவ்வளவுதான் அவன் வேலை. சொல்லிடு, உடனே அப்பா கேட்டதெல்லாம் கொடுத்துட மாட்டார். ஆனால் என்ன கொடுப்பாருன்னா, எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானத்தை கொடுத்தாரு. பாருங்களேன், நம்ம கேட்டது உள்ள கிடைக்காம போயிருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு பேர் சமாதானம் உள்ள வந்துடும். நாம் எதை கொண்டு எதிர்பார்த்து கேட்டோம், அது கிடைக்கலன்னு சொல்ல மாட்டோம். மாறாக நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட எப்படி இந்த சமாதானம் வந்து நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் கொடுப்பார். அது பீஸ் அபவ் ஆல் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று வாசிக்கிறோம். நம்ம கேட்டோம், கிடைக்கல, துக்கம்தான் வரணும். ஆனால் வேறுன்னு சொல்லுகிறது, கொடுப்பாரோ இல்லையோ அது அப்படியே சித்தம். கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, ஒரு சமாதானம் நமக்குள்ள வந்துடுது. அது என்னன்னா, நம்ம புத்தியினால் விளங்கி கொள்ள முடியாது. எப்படி கேட்டேன் கிடைக்கல, ஆனால் எனக்கு அதை பற்றி மனசு ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லையே, நான் சோர்ந்து. ஏன்னா எ பீஸ் அபவ் ஆல் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுப்பார்ல. அப்படின்னா இந்த தேவன் நம்மை காப்பாற்றவும் வல்லவர், நம்முடைய தேவைகளை கொடுக்கவும் வல்லவர். ஆகையினால நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா, we have to stand complete. அதை செய்து முடித்து என்ன செய்யணும், ரொம்ப அழகாக இருக்குது. having done all to stand.
எல்லாவற்றையும் செய்து முடித்து நிற்கணும். ஏனென்றால் நான் எங்கே நிற்கிறேன்? நான் இப்படி என்னுடைய பலத்தில் இல்லை, என்னை நிற்க வைத்த தேவனுடைய கிருபையினால நிற்கிறேன். சரியா? 4வது ஒன்றை வாசிக்கிறோம், நிற்கின்ற அனுபவம். அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அந்த 16ஆம் வசனம் தமிழ்ல, ஆங்கிலத்தில் 14ஆம் வசனம் அது ஆரம்பிக்கும் போது ஸ்டாண்ட் தேர்ஃபோர் தான் ஆரம்பிக்கும். ஸ்டாண்ட் தேர்ஃபோர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் கண்டினியூ டு ஸ்டாண்ட். ஒன்று எதிர்த்து நின்றோம், 2வது சகித்து நின்றோம், 3வது முடித்து நிற்கிறோம். அதோட காணாமல் போயிடக்கூடாது. அடுத்தது தொடர்ந்து நிற்க வேண்டும். தொடர்ந்து நிற்க வேண்டும். ஆங்கிலம் மிக அழகாக சொல்றது ஸ்டாண்ட் தேர்ஃபோர். நீ எதிர்த்து நின்றாய், சகித்து நின்றாய், முடிச்சு நிற்கிற, ஆகிய ஸ்டாண்ட் தேர்ஃபோர். ஆகவே நீ என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து நிற்க முடியும். சொல்ல போனா நிலையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அவ்விலையான ஒரு ஆவிக்குரிய எப்போ வரும்னா அந்த 4வது நிற்கின்ற அனுபவத்தில் தான் வரும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எங்க 4 அடையாளங்கள் சொல்றாரு பாருங்களேன். அதாவது ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டட், சொல்ல போனா கண்டினியூ டு ஸ்டாண்ட். அவரு நிற்பதிலே தொடர்ந்து நிற்க வேண்டுமானால் வேதம் சொல்றது முதல்ல என்ன செய்யணுமா? விழித்திருங்கள் என்றால் பி வாட்ச்ஃபுல். விழித்திருங்கள். அதாவது நாம் இன்றைக்கு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு எல்லா சபையும் காத்திருக்குது. எந்த சபையெல்லாம் அந்த திருவிருந்தை ஆசரிக்கிறார்களோ அவங்கள என்ன சொல்றாங்க? கர்த்தர் வருமளவும் நாம் இதை செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே என்ன செய்யறாங்க? காத்திருக்கிறாங்க. ஆனா தேவை விழித்திருத்தல். மற்ற 25ஆம் அதிகாரத்தில் அதை முதல் 10 வசனங்களை வாசிக்கிறோம். மணவாட்டி 10 பேரை போவேன்னு சொல்லுது. 10 பேர் என்ன செய்யறாங்க? மணவாளனுக்கு காத்திருக்கிறாங்க. அதிலே வரவில்லை, மணவாளன் வரல. தீவட்டிகளை எரித்து கொண்டிருக்கிறார்கள், மணவாளன் வரல. காலதமாவு எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டாங்க. தீவட்டியை அணைத்து விட்டார்கள், அதெல்லாம் தூங்கிட்டாங்க. நடுராத்திரி சத்தம் கேட்க மணவாளன் வந்து விட்டார். இன்னும் 10 பேர் எழுந்திருக்கிறாங்க. எழுந்து மறுபடியும் தீவட்டியை ஆயத்தம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. தமிழ் ஆயத்தம், ஆங்கிலத்தில் தே ட்ரிம்டு தேர் டார்ச்சஸ் போட்டிருக்கு. அந்த தீவட்டி மேலே ஒரு பால் இருக்குல்ல, அது எரிந்ததுனால கொஞ்சம் கருப்பு திரி அங்கங்கே வந்திருக்கும்ல, அது இருந்தாலும் புகை வரும். ஆகவே என்ன பண்ணுறாங்க? அப்படி ட்ரிம் பண்ணுறாங்க, கத்திரி வச்சு வெட்டி எடுக்கிறாங்க. 10 திரும்பவும் எரியுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் 5 அணைய ஆரம்பிக்குது. 5 மாத்திரமல்ல, 10 அணைய ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது இந்த 5 பேர்கிட்ட எண்ணெய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க பாருங்க. எண்ணெயை ஊத்துறாங்க, நல்லா எரியுது. இந்த இவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை. கவனிச்சிங்களா? 10 பேரும் காத்திருந்தவர்கள், 5 பேர் விழித்திருந்தவர்கள். அந்த விழித்திரும்ப தான் உள்ள போனாங்க. காத்திருந்தவங்க ராத்திரி கடையில் எண்ணெய் வாங்க போறாங்க. நடுராத்திரி எந்த கடை திறந்து வச்சிருப்பானோ தெரியல. எங்கேயோ போய் தட்டி எழுப்பி எண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டாங்க. மணவாளன் வந்து கதவு மூடியாச்சுல. அப்படின்னா எல்லா சபையும் காத்திருக்கிறது, எல்லா கர்த்தருடைய பிள்ளையும் காத்திருக்கிறாங்க. அது தேவை என்ன? விழித்திருக்கின்ற அனுபவம். நாட் வெயிட்டிங், வாட்சிங். காத்திருப்பது எல்லா சபையுமே செய்கிறாங்க. ஆனால் என்ன தேவை? அந்த விழித்து. அதைத்தான் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? பி வாட்ச்ஃபுல். 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறார், நீ அவசியமானது விசுவாசத்தில் நிலைத்திரு. ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஃபெய்த் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கிறோம். நீ எனக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நிற்க வேண்டுமானால் அடுத்து என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 3வது புருஷராய் இருங்கள் போட்டிருப்பாருங்களேன். மேன்லி. புருஷன் என்றால் ஆம்பளன் அர்த்தம் இல்லை, அந்த புருஷத்துவம் உள்ளவர்கள், அதாவது ஆண்மைத்தன்மை உள்ளவர்கள். மேன்லி. கர்த்தருக்காக பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படையற்பாட்டில் அந்த மேன்லி புருஷத்துவத்தை பற்றி 7 வசனம் இருக்குது. 7 விதமான அனுபவங்கள். புதிய பாட்டில் நிருபங்களில் பார்த்தீங்கன்னா அந்த புருஷத்துவத்துக்கு மறுபடியும் 7 அனுபவம் இருக்குது. நடுவில் நற்செய்தி இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு புருஷன் என்பதற்கு 7 அடையாளம் இருக்குது. அப்படின்னா ஒரு புருஷத்துவம் என்பதற்கு 21க்கும் மேற்பட்ட அடையாளங்களை வேதம் சுட்டி காட்டுகிறது. என்ன வேண்டும்? நாம் தொடர்ந்து நிற்க வேண்டுமானால், எதிரியை வென்றுவிட்டு வீழ்ந்து விடக்கூடாது. நாம் தொடர்ந்து நிற்க வேண்டுமானால், இன்னும் ஒரு யுத்தம் வந்தால் அதற்கு நாம் ஆயத்தமாக நிற்க வேண்டுமானால் மிக அழகாக சொல்கிறார், நீ புருஷனாய் இருங்கள்.
4வது வாசிக்கிறோம், கடைசி வாசிக்கிறோம், திடன் கொள்ளுங்கள். ஜெயம் கொள்ளுங்கள், பி ஸ்ட்ராங். ஆங்கிலத்தில் பலம் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா நாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அல்லது தொடர்ந்து நிற்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? இந்த 4 அனுபவங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நிற்பதற்கு சில ஆலோசனைகளை வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நம்முடைய சுயாதீனத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அது நம்முடைய லிபர்ட்டி. கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கார் இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஏன் நிலைத்து நிற்க வேண்டுமா? அந்த சுயாதீனத்தில். சுயாதீனம் என்றால் விடுதலை. கர்த்தரை அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. நாம் என்ன செய்யணும்? we have to stand in the liberty. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த சுயாதீனத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, கர்த்தருக்காக நிற்பதினால் வருகின்ற பாடுகள். தொடர்ந்து நிற்கிறேன்னா சும்மா விட்டுறமா, திரும்பி பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பாடுகள் வரும்போது அந்த பாடுகளிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, அவருக்காக பாடுகளை சகிப்பதற்கும் பாடுகளை நிற்பதற்கும் நமக்கு தேவன் நியமத்தை வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகளே இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் பாடுகளே ஆவிக்கிற வாழ்க்கையும் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் பாடுகளே இருந்தால், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, கர்த்தரை விட்டு விட்டாரோ, அந்த இடத்துக்குள்ள போகவே கூடாது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எடுக்கிற மேன்மைகள் மாத்திரம் அல்ல, எதுக்கு நான் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் வருகின்ற பாடுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பாடுகளை நாம் நிலைத்து நிற்க வேண்டும். மூன்றாவதாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிலிப்பியர் 4. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். தொடர்ந்து நிற்க வேண்டுமானால் எங்க நிற்கணும்? கர்த்தருக்கு உள்ள நிலைத்து நிற்க வேண்டும். நாம் எல்லாம் சொல்றோம் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கிற அந்த அனுபவம் வேண்டும். கடைசியாக கொண்டு சுட்டி காட்டுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். எதில் நிலைத்திருக்க வேண்டும்? உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அது நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தோமோ அதில் நீங்க நிலைத்து நிற்க வேண்டும். நீங்க நிலை கொண்டு என்று வாசிக்கிறோம். அப்படின்னா எதில் நிற்க வேண்டும்? உபதேசம் இன்றைக்கு சொல்லப்படுவாக நிறைய இடங்கள் போயிடுச்சு. இன்னைக்கு உபதேசம் சொல்லப்படுவதில்லை, விடுதலை சொல்லப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நமக்கு எப்படி செய்ய முடியும், என்ன செய்வார், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் உபதேசங்கள் என்னன்னா, நாம் வெளியே பேச வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும். எது சொன்னா, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவர் என்ன செய்ய முடியும் என்பது சபைக்கு வெளியே சொல்லணும். சபைக்குள்ளே சொல்ல வேண்டியது உபதேசம். சபைக்குள்ள உபதேசம் தான் ஒருவனை உருவாக்கும். இந்த உபதேசம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இயேசு எளிமையா சொன்னார் பாருங்களேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தர் பிரசங்கம் பண்ண சொன்னாரோ உபதேசம் பண்ண சொன்னாரோ? உபதேசம் பண்ண. நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேனோ அதை அவர்கள் கை கொள்ளும்படி. சும்மா ஊதுற சங்க ஊதுன கேட்டா கேள அப்படி இல்லை. நான் உங்களுக்கு சொன்னவைகளே அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்படி என்றால் முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கணும். உலகம் எங்கு போங்க, 18ஆம் உலகம் போங்க, எல்லா சர்வ சிஷ்யர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். என்ன பண்ண அவனை சீஷன் ஆக்கி, அடுத்தது அவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுத்து, அடுத்தது சொல்லுகிறார்,
நான் உங்களுக்கு சொன்னவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ பூமியின் கடைசி வரையும் அவங்களுக்கு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட உங்களுடைய இருப்பேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அப்ப இயேசு சொன்னது, பிரசங்கம் பண்ண சொன்னது உலகத்துக்கு தான், ஆனா சபைக்கு உபதேசம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைகள்ல உபதேசம் சொன்னா திருப்பி நம்மளை கூப்பிடவே மாட்டான். ஒரு சபையில போய் பைபிள் இப்படிதான் சொல்லுது, இப்படிதான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த முறை இந்த ஆள் வந்து கழுத்தை அறுப்பாயா, இந்த ஆள் வந்து போர் அடிக்காயா, கூப்பிடவே மாட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் சொல்லப்பட வேண்டிய இடம் நிறைய இருக்குது. என்னவென்றால் உபதேசத்தை கேட்பதற்கும் ஆள் இல்லை, உபதேசத்தை சொல்றதுக்கும் ஆள் இல்லை. இப்போ ஏன்னா உபதேச ஜனங்கள் கேட்காததுனால ஜனங்களுக்கு எது பிரியமோ அதை பேச கற்றுக்கிட்டாங்க. என்னாச்சுன்னா உபதேசம் இல்லாமலே போச்சு. ஆண்டவர் இயேசு சொன்னது உபதேசிக்க சொன்னார். எப்படி உபதேசிக்க சொன்னார்? அவன் கை கொள்ளும்படி அவனுக்கு உபதேசம் பண்ண, சும்மா சொல்லிட்டு போன்னு சொல்லல. அவன் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் உனக்கு உத்தரவாதம் இருக்குன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்காகவே சொல்லுகிறார். நீ நினைச்சு நிற்கணும், என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு சொன்ன அந்த உபதேசத்தை நிலை கொண்டு இருந்துன்னு சொல்றாரு பாருங்களேன். 2 தெசலோனிக்கர் 2:15 அப்படின்னா நாம் நிற்க வேண்டியவர்கள் தொடர்ந்து 4 விதமான நிற்றலை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள்ல தமிழ்ல பார்க்கிறோம். 3 முறை நிற்பதை பற்றி. ஆனால் ஆங்கிலத்தில் 11 14 4 முறை பார்க்கிறோம் நிற்கின்ற அனுபவம். ஒன்று ஸ்டாண்ட் அகென்ஸ்ட், 2வது வித் ஸ்டாண்ட், அதாவது எதிர்த்து நில். 2வது எதிர்த்து நிற்கும் போது உனக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். இந்த பாடுகளுக்கு உனக்கு உபத்திரவங்கள் வரும், அதை கண்டு பிசாசு விட்டு ஓடி போயிடக்கூடாது. என்ன செய்ய? நீ அதை சகித்து கொள்ள வேண்டும். 3வது நீ முடித்து நிற்க வேண்டும். சொல்ல போனா மிக அழகாக சொல்லுகிறது, ஹேவிங் டன் ஆல் டு ஸ்டாண்ட், எல்லாவற்றையும் செய்துவிட்டு நீ நிற்க வேண்டும். 4வதாக வேறு சொல்லுகிறது ஸ்டாண்ட் தேர் ஃபோர். சொல்ல போன தொடர்ந்து நிற்க வேண்டும், கண்டினியூ டு ஸ்டாண்ட் என்று அர்த்தம். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது, நிற்கின்ற அனுபவம். ஆனால் இன்றைக்கு ஓட நிறைய பேரால் முடியுது. கர்த்தருக்காக நிறைய பேர் ஓடுறாங்க, கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 68:11 வாசிக்கிறோம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசங்கிக்கிற கூட்டம் மிகுதின்றார். அதனால் ஆண்டவர் வசனம் கொடுத்தா எல்லாருமே பேசுவாங்க, ஆனால் நிற்பவர்கள் எத்தனை பேர்? தீங்கு நாள் வரும்போது சகித்து கர்த்தருக்காக நிற்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சொல்லுகிறவர்கள் அநேகம் இருக்கலாம், நிற்கிறவர்கள் எப்போ தெரியும்? பிசாசு ஏற்று வந்து நின்னாதான் தெரியும் எத்தனை பேர் நிற்பாங்க, எத்தனை பேர் ஓடிடுவாங்கன்னு அப்பதான் தெரியும். நாம் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள வசனங்களுக்கு நேராக எங்களுடைய உள்ளங்களை திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வசனத்தின்படி தகப்பனே, நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல தகப்பனே, நாங்கள் அறிகிறவர்களாய் கூட அல்ல தகப்பனே, நாங்கள் அனுபவத்தில் கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு எதிரியை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் மிக அவசியமானது உங்களுக்கு முன்னாடி நிற்க எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாங்கப்பா. ஸோ we have to stand before you Lord. உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த அனுபவத்தை தாங்க, உங்களுக்கு முன்னாக நின்று உங்கள் சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு எதிரிக்கு முன்பாக நிற்க எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையாய் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.